சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. டெல்லி சிறையில் உதயநிதி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். சமீபத்தில் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். அதில் குறிப்பாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி பற்றியான பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். நீதிமன்றத்தில் முறையாக அனுமதி பெற்று விசாரணையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஆவணங்களையும் திமுகவிற்கு எதிராக, அதாவது அமைச்சர்கள் 15 பேர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது உதயநிதி அவர்கள் மீதும் பல்வேறு புகார்களின் அடிப்படையில் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லலாம். அங்கு அவருக்கு விசாரணையில் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த உண்மையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெற்றுவிட்டால் நிச்சயம் உதயநிதி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார். அதாவது ஜாபர் சாதிக் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உதயநிதி அவர்கள் சிக்குவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உதயநிதி அவர்கள்தான் சட்டசபை தேர்தலில் மிக முக்கியமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கிறார். 234 தொகுதிகளிலும் உதயநிதி அவர்கள்தான் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலும் தற்பொழுது இருக்கிறது. உதயநிதி அவர்கள்தான் தற்பொழுது சட்டசபை தேர்தலில் திமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு பல்வேறு திட்டங்களையும் போட்டு வருகிறார். இந்த ஒரு சூழலில்தான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருவேளை உதயநிதி அவர்களை டெல்லி சிறையில் அடைத்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாவார் ஸ்டாலின் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஜாபர் சாதிக் அவர்கள் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் என்பதும் கிட்டத்தட்ட 17 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை அந்த வழக்கு விசாரணை எப்படி இருக்கிறது என்பதை தமிழக ஊடகங்கள் ஏன் மறந்துவிட்டது? ஒருவேளை அதை பற்றி பேசினால் அவர்களது ஒட்டுமொத்த சிக்கலாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் ஊடகங்கள் இதை பற்றி பேசுவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதா? ஒருவேளை டெல்லி சிறையில் உதயநிதி அவர்கள் அடைக்கப்படுவது சரியா? அப்படி அடைக்கப்பட்டால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்.